friends, welcome back to our channel. இதுக்கு முன்னாடி வந்து வீடியோல பாத்தீங்கன்னா RTனா அப்படினா என்ன, அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அதனுடைய ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றதெல்லாம் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து RT அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து Google Chrome ஓபன் பண்ணிக்கோங்க. Google Chrome ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து RTன்னு டைப் பண்ணுங்க. RTன்னு டைப் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு TN ஸ்கூல்னு சொல்லிட்டு சோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா RT அட்மிஷன் 2024-25 இருக்கும். அப்ளை அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெமோவும் வந்து ஒரு PDF கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பற்றி. ஸோ இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த அப்ளைன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை கிளிக் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஸ்கூல் லிஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த வியூ ஆக்சுவலி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கூல் வந்து RT வந்து எலிஜிபிள் அப்படின்ற ஸ்கூல் லிஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ரெஸ்யூம் அப்ளிகேஷன் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் எப்போ, எண்ட் டேட் எப்போ அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டாக்குமெண்ட் வந்து என்னென்ன தேவை அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ நான் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தையினுடைய நேமெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஜெண்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எடுத்துக்கும். இங்கே வந்து LKG UKGன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். LKG ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் கொடுங்க. அதுக்கடுத்து ரிலீஜியன் கொடுங்க. அடுத்து கம்யூனிட்டி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இமெயில் ஐடி வந்து இருந்தால் உங்களுக்கு கொடுக்கலாம், அப்படிலாம் இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட்டட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஐடி கிரியேட் ஆகிட்டு உங்களுடைய மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய பாஸ்வேர்டு ப்ளஸ் அப்ளிகேஷன் ஐடி வந்து மெசேஜாக வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிக் டு இயர் லாகின் கொடுங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து இங்கே வந்து டைப் பண்ணுங்க. அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சில்ட்ரன்ஸ் உங்கள் குழந்தையுடைய டீட்டெயிலை ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் டீட்டெயில் நம்ம ஃபில் பண்ணோம். ஸோ இந்த அப்ளை பண்ணுறது வந்து யார், அதாவது அப்பாவா இல்லை அம்மாவா இல்லை கார்டியன் அப்படின்றது. ஸோ இதில் வந்து அப்பா தான் ஃபில் பண்ணுறதுனால நான் தந்தை போட்டுக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அவங்களுடைய நேம் என்னன்னு டைப் பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதருடைய ப்ரொஃபஷன் வந்து என்ன, எம்ப்ளாயியா என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஸோ ப்ரைவேட் ஜாப்னு நான் போட்டுக்கிறேன். அவங்களுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs தான் இருக்கணும். 2 lakhsக்கு அதிகமாக தான் எலிஜிபிள் இல்லை RTக்கு. ஸோ அதனால் வந்து 2 lakhs கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து வந்து கேட்டகரிங்க வந்து எதனா மறுக்கக்கூடிய அந்த சிறப்பிரிவு எதனா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் இல்லைன்னுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் வந்து 2 லட்சத்துக்கு தான் குறைவாக தான் இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தது தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு பக்கம் இருக்கிற ஸ்கூல் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்கூலுமே நேமும் காட்டாது. நான் உங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் என்னுடைய வில்லேஜை போடுறேன். இப்போ நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நான் இண்டோர்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். அதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குது. இன்கேஸ் சேஞ்ச் பண்ணுறதில்ல அப்படின்னா கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணோம். ஸோ நான் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸ் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 100 KB தான் இருக்கணும். மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே JPEG ஒன்று JPG தான் இருக்கணும். ஆனால் 1 MB இருக்கலாம். ஸோ அதை கரெக்டாக முன்னாடியே நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் வந்து பேரண்ட்னுடைய ஐடி ப்ரூஃபு, எகைன் அட்ரஸ் ப்ரூஃபு,
அதுக்கடுத்து இன்கம் சர்டிஃபிகேட்டு. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் அது சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்கூல் வந்து காட்டுது எக்ஸாக்டாக. இதே வந்து இன்கேஸ் வந்து ஒன்றாவதாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து இந்த எவர்கிரீன்ற ஸ்கூல் நேம் காட்டியிருக்காது. தருமபுரி நான் செக் பண்ணதுக்கு மோஸ்ட்லி அந்த ஸ்கூல் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு தான் நிறைய இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதிகமாக எந்த லிஸ்ட்லையுமே இல்லை. ஸோ அதனால் இன்கேஸ் உங்கள் குழந்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தால் நேம் காட்டாது இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ்ல இருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருந்துச்சுனாலே அந்த ஸ்கூல் வந்து காட்டாது. ஸோ அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கூல் நேம் காட்டாது. ஸோ இங்கே ஒரே ஒரு ஸ்கூல் தான் காட்டுது. ஆக்சுவலி நீங்கள் சிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா 5 ஸ்கூல் பக்கம் இருக்கிற 5 ஸ்கூல் நேம் காட்டும். ஸோ நீங்கள் 5 ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வில்லேஜில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் தான் காட்டுது. ஸோ நான் அதை மட்டும் ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஆக்சுவலி இதில் என்ன வருச்சுன்னா சிட்டியில் இருக்கிறவங்க பார்த்தா நிறைய ஸ்கூல் ஷோ பண்ணும். அதனால் வந்து நம்ம 5 ஸ்கூல் கூட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் தான். ஏன்னா நம்ம வீட்டு பக்கம் ஒரு ஸ்கூல் இருக்கிறதே பெருசு. ஸோ ஒரு ஸ்கூல் ஏதோ 1-2 தான் இருக்கும். ஸோ கொடுத்துட்டு அந்த ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிங்களோ அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துருங்க. ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர் யூ ஷூர் வாண்ட் டு சப்மிட் த அப்ளிகேஷன், அதாவது கன்ஃபர்மேஷன் கேட்கும். உங்களுக்கு எல்லாமே ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா சப்மிட்னு கொடுத்துடுங்க. ஒன்ஸ் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். இது மாதிரி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஓகே கொடுத்துருங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறது. இது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.